ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 18 டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து 50க்கும் மேற்பட்ட கொஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். 60க்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதில் ஆட் ஆகிக்கோங்க. எப்போல்லாம் நம்ம டெஸ்ட் அப்டேட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து நான் டெலிகிராமில் தான் தருவேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கூட டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து 2 டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். பாலிட்டி ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆனவுடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுபோல் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சிருவேன். அதனால் எக்ஸாமுக்குள்ளே ஓரளவுக்கு நிறைய டெஸ்ட்டு நம்ம சேனலில் கவர் பண்ணிவிடுவோம். டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லா டெஸ்ட் கொஷினும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப் டு வந்து குரூப் 2 வரைக்குமே நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க முதல் வினா பார்க்கலாம். கமலம் இது எவ்வகை பெயர்ச்சொல் என காண்க. கமலம் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட் இருந்தாலும் உங்களோட ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமலம் இது எவ்வகை பெயர்ச்சொல்? ஆன்சர் பொருட்பெயர். கமலம் என்பது பொருட்பெயர். ஓகேங்களா? குணப்பெயர் வராது, காலப்பெயர் வராது, இடப்பெயர் வராது. நெக்ஸ்ட் கொஷின். பெயர் சொல்லின் வகையை காண்க. வகுப்பறை. வகுப்பறை என்பது காலப்பெயரா, இடப்பெயரா, பொருட்பெயரா, தொழிற்பெயரா? வகுப்பறை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இடப்பெயர். வகுப்பறை என்பது ஒரு இடப்பெயர். தை மாதம் என்ற சொல் பெயர் சொற்களில் எவ்வகையை சார்ந்தது என தேர்க. தை மாதம் என்ற சொல் பெயர் சொற்களில் எவ்வகையை சார்ந்தது என தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காலப்பெயர். தை என்பது காலப்பெயர். அதாவது வருடம், மாதம், வாரம், நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயரில் தான் வரும். ஓகேங்களா? மோனை, எதுகை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். உண்டி, உரையில், உடுக்கை இவை ஈந்தர் பண்தராய் வாழ்வர் பயின்று. இதில் நமக்கு எது எதுகையாக வந்திருக்கு? உண்டி, உரையில், உடுக்கை இவை ஈந்தர் பண்தராய் வாழ்வார் பயின்று. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. எதுகைனா என்ன? 2 சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும். அப்படி வந்திருந்தா எதுகை. இதுவே முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது மோனை. இங்கே பாருங்கள், ஊ வந்திருக்கு ஃபஸ்ட்டு எழுத்து. இது வந்து மோனை. அப்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ தான். ஐந்தாவது வினா. உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்தால் பிக்சர் குவாலிட்டியை ஹை பண்ணி வச்சுக்கோங்க. மோனை சொல்லை எழுதுக. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. இந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய மோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? பா பா மோனை எழுத்து வந்திருக்கு. பசியும் பகையும். இதில் வசியும் வளனும். பாப்பா ஒன்றி வந்திருக்கு, வாவா ஒன்றி வந்திருக்கு. இயைபு தொடையை கண்டறிக. பெரியோரை வியத்தலும் இளமே அதனினும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை வியத்தலும் இளமே அதனினும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே.
இதில் இருக்கக்கூடிய இயல்பு தொடையை கண்டறிக. லாஸ்ட்டு நான் இது வரைக்கும் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வச்ச டெஸ்ட்லாம் இதுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் இ, இளமே இளமே. அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற லைனில் ஒரே சந்தத்தில் வரணும், ஒரே ஓசையில். ஓகேங்களா? இங்கே அதனினும் வருதே அப்படின்னு கேட்குறீங்க. இது நெக்ஸ்ட் லைனோட தொடக்கம். இளமே இளமேன் தான் ஃபினிஷ் ஆகும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் எதுகை தொடை அமைந்த வரிசை. இங்கே கொடுத்துருக்கிற பாடல் வரிகளில் நமக்கு எதுகை கேட்குறாங்க. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலம் தொல்லோர் சிறப்பின். எதுகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது எது மேட்ச் ஆகுது கரெக்டான்னு நீங்கள் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அறவோர்க்கு துறவோர்க்கு. எட்டாவது வினா, கண்ணும் கருத்துமாய் கலைகளை காத்தனர். இதில் அமைந்துள்ள தொடை என்ன தொடை அமைந்திருக்கு? கண்ணும் கருத்துமாய் கலைகளை காத்தனர். இதில் அமைந்துள்ள தொடை எதுகையா, மோனையா, ஏய்பா, முரணா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மோனை. எப்படி மோனைனா கண்ணுங் கருத்துமாய் இந்த 2 சொற்களில் 3 சொற்களில் கூட முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது மோனை தொடை. எதுகையை கண்டறிக. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எதுகைனா 2ஆம் எழுத்து சொற்களில் ஒன்றி வந்திருக்கணும். அப்போ இது எதுகை. ஓகேங்களா? எதுகை சொல்லை காண்க. எதுகை சொல்லை காண்க. கொல்லாமை நன்று கொலை தீது எழுத்தினை கல்லாமை தீது கதம் தீது நல்லார். இதில் இருக்கக்கூடிய எதுகை சொற்கள் கொடுத்துருக்கிறதுல எது எதுகையாக வந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் இ, கொல்லாமை கல்லாமை நல்லார். கொல்லாமை கல்லாமை நல்லார். தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். மல்லிகா சோறு சமைத்தாள். மல்லிகா சோறு சமைத்தாள் என்பது உச்சவினையா, பிறவினையா, செய்வினையா, செயபாட்டு வினையா? ஆன்சர் ஆப்ஷன் இ, செய்வினை. மல்லிகா சோறு சமைத்தாள் என்பது செய்வினை. உவமை பொருளை தேர்க. மலரும் மனமும் போல. மலரும் மனமும் போல. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வாழ்தல். மலரும் மனமும் போலனா மலரும் மனமும் எப்படி ஒற்றுமையாக இருக்கோ இணைந்தே தான் இருக்கும். மலரும் மனமும் ஒன்றாக தான் இருக்கும். அதுபோல் ஒற்றுமையாக வாழணுன்றது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் கொஷின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. இங்கே உவமையே கொடுக்கலங்க. ஓகேங்களா? உவமை டைப் பண்ண மறந்துட்டுருக்காங்க, இல்லை மிஸ் ஆகிடுச்சான்னு தெரில. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகேங்களா? உதவுதல் வந்திருக்கு. இதற்கு என்ன உவமை டைப் பண்ணாங்கன்னு தெரில, டைப்பிங் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு கொஷின் கம்மி பண்ணிக்கங்க. உவமையை பொருளுடன் பொருத்துக. கடல் மடை திறந்தார் போல. கடல் மடை
திறந்தார் போல. ஆன்சர் ஆப்ஷன் இ தங்கு தடையின்றி. தங்கு தடையின்றி, மடை திறந்தார் போல. இதை மட்டும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கு தடையின்றி. அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருள் அறிக. புனையா ஓவியம் போல. புனையா ஓவியம் போல. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அழகு. புனையா ஓவியம் போல என்பது அழகு. உவமையை பொருளுடன் பொருத்துக. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல. ஆன்சர் ஆப்ஷன் ஆ இயலாமை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போலனா இயலாமை. அவங்களால அதை எடுக்க முடியாது இல்லைங்களா, அதுதான் உவமையாக கொடுத்துருக்காங்க. தாமரை இலை தண்ணீர் போல என்ற உவமை உணர்த்தும் பொருள். தாமரை இலை தண்ணீர் போல. ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒட்டாமை. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமை. காலை, நாள், ஆண்டு, யுகம் இவை எவ்வகை பெயரை சார்ந்தவை? நான் இதுக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் இ காலப்பெயர். காலை, நாள், ஆண்டு, யுகம், வருடங்கள், வாரங்கள், நாழிகைகள், மணி நேரங்கள் எல்லாமே காலப்பெயரில் தான் வரும். பறவை என்பது எவ்வகை பெயர்? காலப்பெயரா, தொழிற்பெயரா, காரணப்பெயரா, இடுகுறி பெயரா? பறவை என்பது எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் இ காரணப்பெயர். ஏன் காரணப்பெயர்னா பறவை பறக்கிறதுனால தான் பறவைன்னு வெடிச்சிருக்காங்க, அப்போ அது காரணப்பெயர். கல், மண் இதெல்லாம் தான் இடுகுறி பெயரில் வச்சுருப்பாங்க. எந்தவித காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு நம் முன்னோர்கள் இட்ட பெயர் என்ன பெயர்? இடுகுறி பெயர். இதுவே காரணம் கருதி இட்ட பெயர் காரணப்பெயர். தலை என்ற சொல் எவ்வகையை சார்ந்தது என்பதை தெரிவி. தலை என்ற சொல் எவ்வகையை சார்ந்தது? இடப்பெயரா, குணப்பெயரா, சினைப்பெயரா, பொருட்பெயரா? ஆன்சர் சினைப்பெயர். அதாவது ஒரு மரத்தோட உறுப்புகளாக இருந்தாலும் சரி, தாவரத்தோட உறுப்புகள், மனிதனோட உறுப்புகள் எல்லாமே எதில் வரும்னா சினைப்பெயரில் வரும். பூங்கோதை நேற்று கோவிலுக்கு சென்றாள். இவ்விடைக்குரிய சரியான வினாவை தேர்க. இங்கே விடை கொடுத்துருக்காங்க, நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணோம். பூங்கோதை நேற்று கோவிலுக்கு சென்றாள். ஆன்சர் ஆப்ஷன் இ பூங்கோதை நேற்று எங்கு சென்றாள். பூங்கோதை நேற்று எங்கு சென்றாள்? குடகுமலையில் தோன்றிய காவிரி தமிழகத்தில் பாய்ந்து கடலில் சென்று கலக்கிறது. எவ்வகை வாக்கியம்? குடகுமலையில் தோன்றிய காவிரி தமிழகத்தில் பாய்ந்து கடலில் சென்று கலக்கிறது. எவ்வகை வாக்கியம்? தனிநிலை வாக்கியமா, தொடர்நிலை வாக்கியமா, கலவை வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் இ கலவை வாக்கியம். குடகுமலையில் தோன்றிய காவிரி தமிழகத்தில் பாய்ந்து கடலில் கலக்கிறது என்பது கலவை வாக்கியம். ஓ முழுமதியின் தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ முழுமதியின் தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் இ உணர்ச்சி வாக்கியம்.
இசையின் பெருமையை அனைவரும் அறிவர். இது எவ்வகை வாக்கியம்? இசையின் பெருமையை அனைவரும் அறிவர். இது எவ்வகை வாக்கியம்? இசையின் பெருமையை அனைவரும் அறிவர் என்பது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, கலவை வாக்கியமா, தனி வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செய்தி வாக்கியம். இசையின் பெருமையை அனைவரும் அறிவர் என்பது செய்தி வாக்கியம். வயலில் நேற்று ஆடுகள் மேய்ந்தில. இது எவ்வகை வாக்கியம்? வயலில் நேற்று ஆடுகள் மேய்ந்தில என்பது எவ்வகை வாக்கியம்? எதிர்மறை வாக்கியம். மேய்ந்தனன் கொடுக்கல, மேய்ந்தில அப்படின்னா மேயவில்லைன்னு அர்த்தம். அப்போ எதிர்மறை வாக்கியம். பிறவினை சொல் காண்க. பிறவினை சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, உண்பித்தால். ஊட்டினால், ஊட்டுவாள், உண்பால் இது எல்லாமே வராது. உண்பித்தால் என்பது தான் கரெக்டு. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். லக்ஷ்மி நன்கு படித்தாள். லக்ஷ்மி நன்கு படித்தாள். தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தன்வினை. லக்ஷ்மி நன்கு படித்தாள் என்பது தன்வினை. சரியான செய்வினை வாக்கியத்தை காண்க. கொடுத்துருக்கிற நாளில் எது செய்வினை? ஆன்சர் ஆப்ஷன் இ, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் என்பது செய்வினை. செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செய்திகள் செரியனால் வாசிக்கப்பட்டன. இங்கே ஆள் என்ற உருபு இங்கே படுபட்டனன்னு முடிஞ்சா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை கண்டெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அரசியல்வாதிகள் மக்களை தம் விருப்பம் போல் ஆட்டுவித்தனர். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிறவினை வாக்கியம். சரியான இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு இ என்பது என்ன? சரியான இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்னிசை அளபடையா, சொல்லிசை அளபடையா, செயலிசை அளபடையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. இலக்கண குறிப்பறிக. தமிழ்த்தாய். இலக்கண குறிப்பறிக தமிழ்த்தாய். உவமை தொகையா, உருவகமா, பண்பு தொகையா, வினை தொகையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உருவகம். தமிழ்த்தாய் உருவகம். வினையாளனியும் பெயர் யாது? இதில் கொடுத்துருக்கிறதுல வினையாளனியும் பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, புலம் மிக்கவர். புலம் மிக்கவர். பழுமரம் இலக்கண குறிப்பு கூறுக. பழுமரம் இலக்கண குறிப்பு கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் இ, வினை தொகை. பழுமரம் இலக்கண குறிப்பு கூறுக. வினை தொகை. சரியான இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்றென்றும். என்றென்றும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அடுக்குத்தொடர். என்றென்றும் என்பது அடுக்குத்தொடர்.
இலக்கண குறிப்பெழுதுக. அஞ்சன வண்ணன். அஞ்சன வண்ணன் என்பது இலக்கண குறிப்பு எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உவமை தொகை. அஞ்சன வண்ணன் என்பது உவமை தொகை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் என்று எவரும் விரும்பார். தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் என்று எவரும் விரும்பார். இதற்கேற்ற கொஷின் ஃபார்ம் பண்ணோம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் என்று எவரும் விரும்புவாரா? விரும்ப மாட்டாங்க. கீழ்காணும் விடைக்கு ஏற்றமாறு என்ன பண்ணணும்? வினா அமைக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இதுதான் பதில். இதற்கேற்ற கொஷின் ஃபார்ம் பண்ணுங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, யாருக்கு அறம் கூற்றாகும்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். யாருக்கு அறம் கூற்றாகும்? அரசியல் பிழைத்தோருக்கு. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. கண்ணகி மதுரை சென்றாள். கண்ணகி மதுரை சென்றாள். ஆன்சர் ஆப்ஷன் இ, கண்ணகி எங்கு சென்றாள்? கண்ணகி எங்கு சென்றாள்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் இன்று காலை 5 மணிக்கு எழுந்தேன். நான் இன்று காலை 5 மணிக்கு எழுந்தேன். ஆன்சர் ஆப்ஷன் இ, நீ இன்று காலை எத்தனை மணிக்கு எழுந்தாய்? 5 மணி என்பது எங்க ஆன்சர். அகர வரிசைப்படி அமைந்தது எது? அகர வரிசைப்படி அமைந்தது எது? அகர வரிசையில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் உயிர்மை எழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அருமை, எழில், தங்கை, தாய். ஆ வரிசையில் ஆக்கப்புறம் தான் ஏ வரும். தா வரிசையில் தாத்தா, தீத்தி அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? அப்போது அந்த வரிசையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. அடுத்து அகர வரிசை அப்படி அமைந்த சொல் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடுத்துருக்காங்க, ஆ வராது. ஓகேங்களா? ஈதா வரும். காடு, சோலை, மரம், வீடு. ஓகேங்களா? கா வரிசையில் கா கொடுத்துருக்காங்க, சா வரிசையில் சோ கொடுத்துருக்காங்க. மா, மரம், வீடு. ஆப்ஷன் ஈதா வரணும், ஆ வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆ, கா வரிசை 3வது, அதுக்கப்புறம் தான் பா வரிசை. காங்காச்சால கா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் பா வரிசை வரும். ஆல ஆ வரிசை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஆ வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ, பொன்னன் படித்து பட்டம் பெற்றான். பொன்னன் படித்து பட்டம் பெற்றான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர். இயற்கை வாழ்வை விட்டுட்டு செயற்கை வாழ்வை நாடினர். இதுக்கெல்லாம் நீங்கள் 4 ஆப்ஷன் படித்து பார்த்தாவே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின்
எப்படை வெல்லும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஈஸி தான், ஆப்ஷன் இ. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது ஒரு பழமொழி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சிறுமி அமுதா நன்றாக ஓவியம் வரைகின்றாள். சிறுமி அமுதா நன்றாக ஓவியம் வரைகின்றாள். இலக்கண குறிப்பறிதல் பைந்தமிழ். பைந்தமிழ் என்பது என்ன? ஓகேங்களா? இலக்கண குறிப்பறிதல் உருவகமா, பண்பு தொகையா, அன்மொழி தொகையா, உம்மை தொகையா? இலக்கண குறிப்பறிதல் பைந்தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பண்பு தொகை. எப்படி பிரிக்கலாம்? பைந்தமிழ் பசுமை ப்ளஸ் தமிழ்னு பிரிக்கலாம். பசுமை ப்ளஸ் தமிழ்னு பிரிக்கலாம். அப்போ மை விகுதி வந்தாலே அது பண்பு தொகை. வேர்ச்சொல்லை கண்டெழுதுக. நொந்தாய் இதற்கான வேர்ச்சொல் நோவா, நொந்துவா, நொந்தவா, நோதலா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. நோ. நோ என்பது வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். இதில் வேர்ச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. குலை. இதுதான் வேர்ச்சொல். நெக்ஸ்ட் கொஷின். கொல் என்னும் பகுதியின் வியங்கோல் வடிவம். கொல் என்னும் பகுதியின் வியங்கோல் வடிவம், அதாவது வியங்கோல் வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. ஆ. வியங்கோல் வினைமுற்று. கொள்கிறான் என்பது வினைமுற்று, கொள்க என்பது வியங்கோல் வினைமுற்று, கொண்டான் என்பது நார்மலான வினைமுற்று, கொண்டவன் என்பது வினையாளனையும் பெயர். அப்போ ஆன்சர் கொள்க. படி இப்பகுதியின் வினையெச்சம். படி இப்பகுதியின் வினையெச்சம். வினையெச்சம்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் இ. படித்து. ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையெச்சம். ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் அது பெயரெச்சம். படித்த என்பது பெயரெச்சம், படித்து என்பது வினையெச்சம், படித்தான் என்பது வினைமுற்று, படித்தல் என்பது தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு சுண்டு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். ஆன்சர் சுண்டல். சுண்டு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் சுண்டல். கெடு என்பதன் முதனிலை திரிந்த தொழிற்பெயர். கெடு என்பதன் முதனிலை திரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கெடு. கெடு என்பதன் முதனிலை தொழிற்பெயர் கேடு. செய் என்பதன் பெயரச்சம் வடிவம். பெயரச்ச வடிவம். செய் என்பதன் பெயரச்ச வடிவம். செய் என்பது வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. செய்த. ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆயிருக்கா? அப்போ இதுதான் பெயரச்சம். நெக்ஸ்ட்டு தோன்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் இ. நற்குடியில் தோன்றினார் தீது செய்யார். நற்குடியில் தோன்றினார் தீது செய்யார். இது பார்த்திங்கன்னா வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட்டு கான் என்னும் சொல்லின் வினைமுற்று வடிவம். கான் என்னும் சொல்லின் வினைமுற்று வடிவம்.
ஆன்சர் ஆப்ஷன் ஆ கண்டான். அகர வரிசைப்படி எழுதுக. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் செகண்ட் எழுத்தை செக் பண்ணுங்கள், அதை ரெண்டாவது எழுத்தை செக் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கோட்டை, கோது, கோபுரம், கோமான். இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, அதை விட்டுடணும். அப்போ ரெண்டாவது எழுத்தில் டா தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தா வரிசை வரும், அப்புறம் பா வரிசை வரும், அப்புறம் மா வரிசை வரும். ஓகேங்களா? இப்போ 60 கொஷின் ஃபினிஷ் ஆகிடுச்சு. 60க்கு எவ்வளோ கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, அதாவது மார்க்கு கெட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 19வது பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 5000 கொஷின் வந்து PDF அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதற்கு வந்து மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் வேணுன்ற PDFை கெட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? லோ ப்ரைஸில் தான் வந்து PDF கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு GS கொஷினிலும் ஒரு 500க்கு மேற்பட்ட கொஷின் இருக்கும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 5000 கொஷின் மேலே இருக்குது. மேக்ஸு, சயின்ஸு, அந்த 6 யூனிட் எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க ஆன்சர் கீயோட ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.